பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரன் ஆகிய கர்த்தாவே, தேவனுடைய மேய்ச்சலும் ஆடுகளும் பிள்ளைகளும் ஆகிய நாங்கள் உடைய சன்னதிக்கு முன்பாக பணிந்து ஆராதனை செய்து உடைய திருவசனத்தை கேட்டு படித்து கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அடைமடிக்க கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் ஆத்துவ பசாத்தோடு உடைய திருவசனத்தை கேட்டு அதை நன்றும் சற்பனமான இருதயத்தில் காத்து பொறுமையோடு கனி கொடுக்கும்படியாக எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஒன்றான இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமென். ஆராதனையின் ஆர்வமாக கீர்த்தனையில் 2ஆம் கீர்த்தனை முதல் 3 கவிகளை பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவது. ஆமென். தூய திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகிற 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிற்கென்று நம்முடைய திருச்சபையால் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியை வாசித்து அதன் பேரில் நாம் தியானம் செய்யலாம். அது பரிசுத்த லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 தொடங்கி 32 வரைக்கும் வாசிப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 25 முதல் 32 வரை. அவருடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கால்நடையை அடுப்பித்தார் என்றார். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனே வெளியே வந்து அவனை வருத்தி அழைத்தார்.
அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொளுத்த கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற்று போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினால் நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த உவமை எல்லாருக்கும் சிறுபிள்ளை தொடங்கி தெரிந்த ஒரு உவமைதான். இதை நாம் எல்லாரும் கதையாக, நாடகமாக, கதா காலட்சேபமாக, எத்தனையோ பிரசங்கங்களிலே, அருளுரைகளிலே, விளக்க உரைகளிலே, சுவிசேஷ கூட்டங்களிலே நாம் எல்லாவற்றையும் கேட்டிருக்கோம். இதை கெட்ட குமாரன் என்று முன்பெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது மனம் திரும்பிய மைந்தன் என்று நாம் சொல்லுகிறோம். இங்கே மனம் திரும்புதல் அவசியம். இதை முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் தான் இயேசு கிறிஸ்து இளைய மகனை முன்மாதிரியாக வைக்கிறார். மனம் திரும்புதல், மனமாற்றம், இவைகளுக்கு இயேசு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நாம் பார்க்கலாம். மனம் திரும்புதலுக்கு இளையவனை மட்டும் சொல்லி மனம் திரும்பினான் என்று முடித்திருக்கலாம் இந்த ஓமை. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் மூத்தவனையும் ஒரு கதாபாத்திரத்தை கொண்டு வந்து அவனையும் இங்கே சேர்த்து நாம் அதிலிருந்து சில நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியான ஒரு வாக்கியத்தை கடவுள் வைக்கிறார். 2 மகன்கள், 2 கதாபாத்திரங்கள், இருவரின் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிற, பிரதிபலிக்கிற நிலை. கடவுள் தகப்பனை போல இயேசுவின் அன்பு காட்டத்தான் இருக்கிறார் என்றெல்லாம் இந்த நிகழ்வின் வழியாய் அறிந்து கொள்ளலாம். இன்றைய நாளுடைய செய்தியை 3 தலைப்புகளிலே நாம் சிந்தித்து கடந்து செல்லலாம். 1, மூத்தவனின் கோபம். 2வது, மூத்தவனின் சுயநீதியும் பெருமையும். 3வது, மூத்தவனின் பொறாமை. மூத்தவனின் கோபம், மூத்தவனின் பெருமையும் சுயநீதியும், மூத்தவனின் பொறாமை. இந்த காரியத்தை நாம் சிந்திக்கலாம். முதலாவது, மூத்தவனின் கோபம். அது 28ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அப்பொழுது அவன் கோபம் அடைந்து வீட்டுக்குள்ளே போக மனதில்லாதிருந்தான் என்று பார்க்கலாம். என்ன கோபம் இவனுக்கு? நீங்கள் பார்க்கலாம், இளையவன் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டான் என்று அறிந்து அவனுக்கு கோபம். போனவன் போயிருக்கணும், அப்படியே செத்து போயிருக்கணும், காணாமலே போய்விடணும், இனி இந்த வீட்டுக்கு திரும்ப கூடாது என்ற ஒரு மனநிலை மூத்தவரிடத்திலே காணப்படுவதை பார்க்கலாம். ஐயோ, என் தம்பி வந்துட்டானே என்று சொல்லி அவன் மகிழ்ச்சி அடையவில்லை, சந்தோஷம் அடையவில்லை. தம்பி வீடு திரும்பி விட்டான் என்று சொல்லி அவன் கோபம் அடைந்தான். கோபம் இங்கே செயலிலே காட்டப்படவில்லை. இங்கே இழுத்து போய் அருவா எடுத்து வெட்டி போடுவேன், குச்சி எடுத்து அடிக்க போலைவேன். மனதளவிலே உள்ளுக்குள்ளான ஒரு கோபத்தை மூத்த மகன் வெளிப்படுத்துகிறான். நீண்ட நாட்களாகவே இவன் உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்திருந்தான் என்று சொல்லலாம். அடக்கி வைத்திருக்கலாம். சகோதரன் மீது, தகப்பன் மீதும் கோபப்பட்டவனாய் இங்கே நாம் பார்த்தோம். அவன் சகோதரன் மீதும் கோபப்படுகிறான், அப்பா மீதும் கோபப்படுகிறான். என்ன சகோதரன் மீது என்று சொன்னால், வருந்தி, அப்பொழுது தகப்பனும் வெளியே வந்து அவனை வருந்தி அழைக்கிறான். அப்ப என்ன பண்ணிருப்பான்? போயா, அவனுக்கு எனக்கு தெரியாதா, இவ்வளவு நாள நான் உன் இருந்தேன், இப்ப வந்துட்டான ஆடுறியா, ஆச்சா பொச்சான்னு பேசியிருப்பான். அவன் மனசுல உள்ள கோபத்துல என்ன பண்ணிருப்பான்? கொட்டியிருப்பான். இங்க வேதம் என்ன சொல்லி, இங்கு இளையவனை தகப்பன் கண்டுபிடித்து அழைத்து செல்கிறான். அதுபோல மூத்த மகனையும் இங்கே வருது. 2 பேருக்கு சமமா அப்பாவுடைய செயல்பாடு. இளையவன் வந்து விட்டான், ஓடி கட்டிப்பிடித்து வான்னு வீட்டுக்கு அழைச்சு போறான். இவன் வீட்டுக்கு வர்றதுக்கு முடியலன்றான். அவனையும் போய் வருந்தி, 2 பேரையும் வருந்தி இல்லை, அவனை சந்தோஷத்துக்கு அழைத்து போனான், இவனையும் வருந்தி பின்பு சந்தோஷத்தோடு அழைத்து போனதாக நாம் பார்க்கிறோம். மத்திய 5ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். ஒரு நியாயம் இருக்கணும். என்ன நியாயம்? அவன் சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போய்
செலவு பண்ணிட்டு இப்ப ஊதாரி பைய இங்க வந்துட்டான் அப்படிங்கிற கோபம் இருந்தாலும், ஒரு சகோதரன் காணாமல் போய் மீண்டும் கிடைத்து விட்டானே என்ற சந்தோஷம் இல்லாதபடி இந்த மூத்தவனுடைய காரியம் கோபத்தில் இருக்கிறது என்று சொன்னால், வேதம் சொல்கிறது மத்திய 5:22 நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, நீதிபதிகளின் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும். மூடனுடைய கோபம் சர்வன் வந்துடும். போய் வீட்டுல போய் உட்கார்ந்து, வாடா தம்பி எங்க போயிட்டு வந்த, ஏன் இப்படி போன, எதுக்கு சொத்தை பிரிச்சுட்டு போன, ஏன்டா அப்படிலாம் பண்ணி எங்களை தவிக்க விட்டுட்டியேன்னு அப்படியே சகோதரனை தோல் மேல் தோல் போட்டு கேட்க வேண்டியவன் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், கோபப்படுகிறான். அவன் மூட உடனடியா சர்வன் உனக்கு கோபம் வந்துருச்சு. மூத்த பையனுக்கு ஊர்ல சொல்லுவாங்க, கோபம் குடிகெடுக்கும். கோபம் குடிகெடுக்கும் என்று பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு நிகழ்வை பார்த்தால், ஒண்ணுமில்லாத அற்ப காரியத்துக்கு அண்ணனும் தம்பியை சண்டை போட்டுட்டான். என்ன? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், அண்ணன் தம்பியை கொலை செய்தான். காயின் ஆபேலை கொலை செய்தான். என்ன? சொத்து தகராறா? இல்ல. இல்ல வீடு பிரிக்கிறதுல இல்ல. காயினுக்கு ஆபேலுக்கும் சொந்தமா எந்த தகராறும் பிரச்சனையும் இல்ல. என்ன பிரச்சனை? கடவுளுக்கு படைத்த காணிக்கையில் ஏற்பட்ட வித்தியாசம் தான். கடவுளுக்கு படைத்த காணிக்கையில் வித்தியாசம். கர்த்தர் இவனுடைய காணிக்கையை அங்கீகரித்து விட்டாரே என்று சொல்லி அவன் மீது ஒரு கோபம் வருகிறது. கோபம் கொலையில் முடிந்துவிட்டது. கோபம் கொலையில் முடிந்துவிட்டதை பார்க்கலாம். அதுக்குத்தான் சங்கீதக்காரன் சொன்னார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சங்கீதம் 4:4 சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்ன. கோபம் கொள்ளு, அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவேன்னு சொல்லு, ஆனா அடிச்சு போடாது. கொண்டு போடுவேன்னு சொல்றியா, கொலை பண்ணாது. இங்க காயினை கொண்டு ஆண்டவர் சொல்கிறார், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. அது முக்கியம். இங்க மூத்தவனின் கோபம் கொண்டு வீட்டுக்கு செல்ல மனதில்லாது இருந்தான். வீட்டுக்கு செல்லாததும் ஒரு பாவம் தான். இவ்வளவு நாளா போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன், வயலுக்கு போன, ஆடு மேய்ச்ச, மாடு மேய்ச்ச, அப்பாட்ட வந்த, வீட்டுல சாப்பிட்ட, எல்லாம் செஞ்ச, இன்னைக்கு மட்டும் என்ன உனக்கு முடியாது, நான் வீட்டுக்குள்ள வரலன்னு சொன்னாலே அதுவும் ஒரு பாவ செயலாகவே வேதம் பார்க்கிறதை நாம் பார்க்கலாம். கோபம் என்ற சொல் வேதத்துல முதல் எங்க வருதுன்னா, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்து 45ஆம் வசனத்துலதான் கோபம் என்ற வார்த்தையை முதலாவது நாம் வாசிக்கலாம். அங்க பயன்படுத்த விட்டுள்ளது. கோபத்தை எப்படி அறியலாம், ஒருவருடைய கோபத்தை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், மூக்குதான் கோபத்தின் வெளிப்பாடு. அடைய மூக்கு விட்டச்சுக்கிட்டு நிற்கும், ஏதாச்சும் செய்யலாமா அப்படின்னு தோணும். கோபம் மூக்குதான் சினத்தின் இருப்பிடம். கோபம் மனிதனுக்கு சாதாரணமா வரும். வீட்டுல அப்பாவுக்கு வரும், அண்ணனுக்கு வரும், தம்பிக்கு வரும். நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாலே கோபம் தான். உன்னை பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? கோபம் தான். அப்ப கோபம் மனிதனுக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கோபம் என்பது ஒரு உணர்ச்சி. எத்தனையோ உணர்ச்சி இருக்கிறது நமக்கு. அதுல கோபமும் ஒரு உணர்ச்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது தவறில்லை. மனிதன் அதை வெளிப்படுத்துகிறான். சமுதாயத்தில் கோபத்தை வேண்டாதபடி பயன்படுத்தினால் விளைவுகள் மோசமாகி விடுகிறார். மோசே கோபம் கொண்டார். இஸ்ரேல் மக்களுடைய அவிசுவாசத்தை கண்டு கோபம் கொண்டார். அது நியாயமான கோபம். ஆனா அதுக்காக யாரையும் அவர் அருவா எடுத்து வெட்டல, அவர் யாரையும் கத்தி எடுத்து குத்தல. கோபம் கொண்டார் மோசே. என் மக்கள் இப்படி அறிவில்லாமல் கெட்டு போகிறார்களே, என் மக்கள் அவசரப்பட்டு முறுமுறுக்கிறார்களே, என் மக்கள் எப்ப பார்த்தாலும் எதையாவது கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்று கோபப்பட்டதை நாம் பார்க்கலாம். தாவீதுக்கு ஒரு கோபம் இருந்தது. தன்னையே தீர்ப்பிட்டுக் கொள்கிறான். தாவீதுடைய கோபம், அவன் தன்னையே தீர்ப்பிட்டுக் கொள்கிறார். 2 சாமுவேல் புத்தகத்திலே 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் அவன் தன்னையே தீர்ப்பிட்டுக் கொள்கிறான். தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பினார். அவனுடைய கோபம் தேவ கோபமாயிருந்தது. கர்த்தர் இதை சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கர்கள், சிறிய தீர்க்கர்களாம் என்ன சொன்னார்கள்? கர்த்தர் இதை உரைக்கிறார், கர்த்தர் இதை சொன்னார், நீ மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் உனக்கு அழிவுதான், உன் ஜீவனுக்கு அழிவுதான் என்றெல்லாம் எச்சரிப்பை கொடுத்ததை நாம் பார்க்கலாம். அப்படியானால் சினம் ஒரு மனித உணர்ச்சியை என்று ஏற்றுக்கொண்டாலும் கோபம் கொள்வதால்
கடவுளுக்கு ஏற்புடைய செயல்களை நாம் கடைபிடிக்க முடியாது. சினம் பாவத்திற்கு இட்டு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலகத்தில் மக்களுடைய கோபங்கள் எல்லாம் பாவத்திற்கு மனிதனை இழுத்துக் கொண்டு போய்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னாரே சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொன்னார். நாமும் சத்துருக்களை சிநேகித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் கோபம் கொள்ளாதபடி வாழ ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் மூத்தவனின் சுயநீதியும் பெருமையும். அவன் என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? வசனம் 29ல பார்த்து பாருங்க, எல்லாரும் எடுத்து பாருங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் நமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனையை மீறாதிருக்கும் என்று சொல்றான். உன் கற்பனையை நான் மீறல. யார் சொல்லணும்? தகப்பன் சொல்லணும். அவன் பிள்ளை பெரியவன், நல்ல பிள்ளை, நான் என்ன சொன்னாலும் தட்டவே மாட்டான், நல்ல பிள்ளை என்று சொல்லி தகப்பன் தான் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும். இவன் தனக்குத்தானே சர்டிபிகேட்டை கொடுத்துக் கொள்கிறான். நான் நல்லவன், நான் அப்பா பச்சை நல்லா கேட்கிறவன் என்று சொல்லி இவன் சுயநீதிக்காரனாக இருக்கிறான். He is a self-righteousness person. நான் உம்முடைய கட்டளைகளை கற்பனைகளை ஒரு காலம் மீறவில்லை என்று சொல்வதே சுயநீதி என்று அர்த்தமாகிறது. நான் நல்லவன் என்று நான் சொல்லக்கூடாது. அது என்ன? சுயநீதியாகி போகிறது. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? நம்மை நாமே பெருமை பாராட்டிக் கொள்ளக்கூடாது, நம்மை நாமே பீத்திக் கொள்ளக்கூடாது. அதைத்தான் சங்கீதங்களின் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? பெருமை பேசும் நாவை கர்த்தர் அறுத்து போடுவார். இவ்வளவு மோசமா சங்கீதக்காரர் எழுதுறாங்க. யாரு பெருமை பாராட்டுகிறானோ, எவன் சுயநீதிக்காரனாய் தன்னைத்தானே பீத்திக் கொள்ளுகிறானோ, அல்லது தன்னைத்தானே உயர்த்திக் கொள்ளுகிறானோ, அல்லது தனக்குத்தானே சர்டிபிகேட் கொடுத்துக் கொள்ளுகிறானோ, அவனுடைய நாவை கர்த்தர் அறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தானியேலின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தில் 29-33 வரைக்கும் வாசிங்கன்னா ஒரு முக்கியமான நிகழ்வை நாம் பார்க்கலாம். என்ன நிகழ்வு என்று கேட்டால், அங்கே பாருங்க, இந்த அருமையான நேபுகாத்நேச்சார், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அவன் கட்டின அரண்மனையை குறித்து மேலே ஏறி உலாவிக்கிட்டு அப்ப சொல்றான், என்னுடைய ராஜ்யத்தின் அப்படியே பெருமையை வெளிப்படுத்த நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்னான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, அப்படி இவன் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுதே ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம், உன் ராஜ அதிகாரம், உன் ராஜ ஆளுமை உன்னை விட்டு நீங்கி போயிற்று, உன்னை விட்டு எடுபட்டு விட்டது. இந்த நிமிஷமே நீ எப்பொழுது உன் உள்ளத்துக்குள்ளாக பெருமை கொண்டாயோ, பெருமை பேசினாயோ, உன்னை பீற்றிக் கொண்டாயோ, இந்த நிமிஷமே உன்னுடைய ராஜ்யபாரம், உன் ஆளுகை, உன் அதிகாரம் உன்னை விட்டு எடுபட்டு விட்டது என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது என்ன தண்டனை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன வார்த்தை? அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிட்டு அவன் மனுஷனிலிருந்து தள்ளப்பட்டான், மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவருடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகை போலவும், அவருடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளர் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியில நனைந்தது என்று வேதம் சொல்லும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இந்த பெருமைகளை கர்த்தர் வெறுக்கிறார். அப்படித்தான் இந்த மூத்த சுயநீதியும் பெருமையும் இப்படியா இருக்கிறதை நாம் பார்த்தோம். அப்படி இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, மற்றொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். லூக்கா 18ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் பார்த்தால், பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் ஜெபம் பண்ண போறான். 2 பேர்ல முதலாவது போய் பரிசேயன் ஆலயத்துக்குள்ள இந்த ஆல்டருக்கு முன்னால வந்து ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம் பண்றான் பாருங்க. அவருடைய ஜெபம், ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷனை போல நான் அல்ல, இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததினால் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். நான் என்ன செய்கிறேன்? நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கின்றேன்.
என்னுடைய சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் 10% கோவிலுக்கு செலுத்துகிறேன் என்று சொல்லி அவருடைய ஜெபம். இதான் அவருடைய ஜெபம். அப்புறம் ஆயக்காரன் வந்தா அவனும் ஜெபம் பண்ணான். ஆண்டவர் என்ன சொல்கிறார் கடைசியா? அவனல்ல இவனல்ல அவனே என்று சொல்லி, அவனல்ல இவனே என்று சொல்லி, அதாவது பரிசேயன் அல்ல ஆயக்காரனே, அவனுடைய ஜெபமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி ஆயக்காரனுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர் பரிசேயனுடைய ஜெபத்தை தள்ளி போடுகிறார் என்று சொன்னால் அவன் செய்த பெருமையின் ஜெபம், பெருமையை கர்த்தர் அறுத்து போடுகிறார். நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை 13 எடுத்து பார்த்தால், பெருமையையும் அகந்தையும் நான் வெறுக்கிறேன், பெருமையையும் அகந்தையும் நான் வெறுக்கிறேன். ஆண்டவருக்கு வெறுப்பு பெருமை. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யாக்கோபை போல, யாக்கோபை புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் 6 சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். இங்கு மூத்தவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். எனவே நம்முடைய வாழ்க்கையில பெருமை கொள்ளாதபடி, அந்த பெருமைக்கு என்ன பேர் தெரியுங்களா? பெருமை பொல்லாதவர்களின் குணமா. பெருமை பொல்லாதவர்களின் குணம். மூத்தவனை போல, நேபுகாத் நேச்சாரை போல, பரிசேயனை போல நாம் சுயநீதியோடு பெருமை கொள்ளாதபடி இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து பரலோக வாழ்வை பெற நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய பிள்ளைகளாய். நம்மிடத்திலே சுய பெருமை இருக்கிறதா, சுயநீதி இருக்கிறதா? மூத்தவனை போல வாழாதபடி நாம் பெருமையை அகற்றி சுய நீதி அகற்றி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கடைசியாக மூத்தவனின் பொறாமை, jealousy of elder son. jealousy of elder son. எனக்கு ஒரு ஐயா என்ன சொல்றாங்க, வசனம் 29லயும் 30லயும், என் சினையுதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கணும். ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்தா போய் சந்தையில வித்து அதுல வர்ற காசு எடுத்துட்டு நான் சினிமாவுக்கு போயிருப்பேன், சீட்டாடி இருப்பேன், நான் ஜம்முன ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அப்படி இப்படி சுத்தி இருப்பேன்னு சொல்றாங்களா? அடுத்தது என்ன சொல்றா? வேசிகளிடத்தில் உம் ஆசையை அழித்து போட்ட உம்முடைய குமாரன். இங்க வேதம் என்ன சொல்கிறது பாருங்க. எடுத்தவொடனே என்ன சொல்கிறது? வேதம் என்ன சொல்கிறது சொன்னால், இவன் எப்படி இருந்தான் என்பதற்கு வேதம் சொல்லுகிறது, இவன் அவனுடைய சொத்தை அழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுது. அழித்து போட்டான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி உன்னுடைய குமாரனா இருக்க, அதெல்லாம் சொல்லிட்டு அவன் வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் அப்படிதான் பைபிள்ல ஆண்டவர் சொல்றார். ஆனா இவன் பாருங்க, அவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துறது என்ன சொல்றான்? அவன் வேசிகளிடத்தில் தன் பணத்தை செலவழித்தான். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவன் துன்மார்க்க ஜீவியம் என்று ஆண்டவர் சொல்கிறான். ஆனால் அது மூத்தவன் சொல்கிறான், அவன் வேசிகளிடத்தில், 30ஆம் வசனம், வேசிகளிடத்தில் உன்னுடைய ஆட்சியை அழித்து போட்டு உன்னுடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொளுத்த கன்றை, அவன் கன்றதான் அடிக்க சொன்னான், இவன் கொளுத்த கன்ற கோபத்துல சொல்றான், இவ்வளவு நல்ல பெருசு புஷ்டியானதா அடிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவனுடைய கோபத்தின் வெளிப்பாடுகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் சற்று உற்று பார்க்க வேண்டிய பிள்ளைகளாகவே காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீதிமொழியின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, பொறாமை எழுமுறுக்கி, பொறாமை கொண்டால் அவன் பாருங்க, அந்த பொறாமை பிடிச்ச பையன் பத்தீங்களா, அவங்க உடம்பை தேர்தா பத்தீங்களா, ஊர்ல சொல்லுவோம் பாருங்க, இவ்வளவு அவன் உள்ள போற நஞ்சுங்க, பொறாமை பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆண்டவர் சொல்ல, பொறாமை எழும்புரிக்கி நோய், அப்படியே உரிக்கணுமா, உடம்பு புஸ்தியாக, உள்ளமெல்லாம் கல்லா இருக்கிறது, கல்லவா இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமான ஜீவனம் பண்ண வேண்டிய பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். எனவே ஒரே ஒரு நிகழ்வை சொல்லி நான் முடிக்கின்றேன். யோசேப்பை பாருங்கள். யோசேப்பு என்னங்க, சின்ன பிள்ளை, கடைசி பிள்ளை, அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளை, வேற ஒண்ணும் இல்லை. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். சொப்பனத்தை கேட்ட உடனே வந்துச்சு பாருங்க கோபம். என்ன சொன்னாங்க நான் தெரியுங்களா? அவனை பார்த்து, நீ என்னை நல்ல கேள்வி கேட்டாய்,
அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து, யோசேப்பை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறாங்க. அவன் சொப்பனத்தை பார்த்து சொப்பனத்துக்கு விளக்கம் கொடுக்குறான். அப்பொழுது சொல்றான், நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, எங்களுக்கு மேல பெரிய ஆளா இருப்பியோ, அதிகாரியா இருப்பியோ, எங்களை கை நீட்டி உட்காரு எழுந்திருந்து சொல்லுவியோ, நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார். பகைமை உணர்வு வந்துவிட்டது. இதுவே நம்முடைய வாழ்க்கையில நாம் கோபம் கொண்டால் கொலையில் முடியும். அப்படித்தான் இந்த யோசேப்புடைய சகோதரர்கள் அவனை குழியில தூக்கி போட்டார்கள், மீதியானின் கையில விற்று போட்டார்கள், அவனுக்கு அவமானங்கள், அதோட செத்து போட்டால் முடிவு பண்ணாங்களா? கோபம் கொண்டால் கொலையில் முடியும் என்பது எவ்வளவு நிச்சயம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஒரு சகோதரி வந்து ஆலயத்திலே சாட்சி கொடுக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டார், அல்லது ஒரு சகோதரன் வந்து ஆலயத்திலே சாட்சி கொடுக்கிறான் என்று வைத்துக் கொண்டார். என்ன சொல்வார்கள்? ஐயா, நான் சாராயம் குடிச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப விட்டுட்டேன். ஒரு சாட்சி. இரண்டாவது ஆள் சாட்சி, ஐயா நான் எப்பொழுதும் சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே இருப்பேன், சிகரெட்லாம் விட்டுட்டேன், ஆண்டவருக்கு நல்ல பிள்ளையா வாழ்றேன். இன்னொருவர் வந்து சொல்லுவார், ஐயா நான் எப்பொழுதும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமேல் டிவியை பார்க்க. இப்படித்தான் சாட்சி சொல்லி நம்ம கேட்டிருப்போம். அது நகை காணா போச்சு, நான் ஜெபம் பண்ணேன் கிடைச்சிருச்சு சொல்லுவாங்க. யாராவது ஆண்டவரே என் பெருமையும் என் சுயநீதியும் என் கோபமும் என்னுடைய பொறாமையும் என்னை விட்டு வெளியிலே போக வேண்டும் என்று சொன்னேன், எல்லாம் வெளில போடுச்சீங்க, சாட்சி கேட்டுக்கோமா? ஒரு சாட்சி உலகத்தில் இப்படி இல்லவே இல்லை. நான் கேட்டதில்லை, நீங்க கேட்டிருந்தா பார்த்து. ஆண்டவரே எனக்குள் பொறாமை இல்லாதபடி என்னை ஆட்கொள்ளும், ஆண்டவரே எனக்கு வஞ்சகமும் கரமும் சூதும் வாதம் இல்லாதபடி என்னை பார்த்துக் கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபித்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில பெருமை இல்லாதபடி, யாரிடத்தில் நாம் பொறாமை கொள்ளாதபடி, கோபம் கொள்ளாதபடி, சுய நீதியோடு கூட நம்மை தீர்த்துக் கொள்ளாதபடி வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்பட்டு பரலோக வாழ்வுக்கு காண கர்த்ததாமே உங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பிந்த கடவுளே, உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை மீண்டுமாய் யூடியூபின் வழியாய் இந்த 4ஆம் வாரத்திலும் கூட உண்மை பார்ப்பதற்கும் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, கொரோனாவின் தாக்கம் முதல் அலை, 2வது அலை, 3வது அலை, மஞ்சள் பூஞ்சி நோய், வெள்ளை பூஞ்சி நோய், என்னென்னமோ சொல்லிக்கொண்ட ஆண்டவரே, எல்லாம் அரசாங்கம் அறிவித்தாலும் மருந்துகளை கண்டுபிடித்தாலும் உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய அருள் இல்லாமல், உம்முடைய ஆசி இல்லாமல், உம்முடைய வல்லமை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர், இந்தியாவிற்காக ஜெபிக்கிறோம், தமிழ்நாடு மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும், நோயின் தாக்கத்தில் இருந்து எல்லாரையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய திருச்சபையுடைய பேராயர், அவருடைய செயல்கள், திட்டங்கள், யோசனைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிப்பீராக, அவர் தம் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்கள் திருவெரும்பூர் சபைக்காக, எங்கள் திருவெரும்பூர் சபையில் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். விரைவிலே ஆலயம் திறக்கப்பட உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் எல்லாரும் ஐக்கியப்பட அருள் செய்வீராக. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆகாரம் எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறோம், சோதனைக்கு தீமையிலிருந்து ரட்சிக்கிறோம். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றும் சுவாமி. ஆமென். அன்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உம்மில் பிரகாசிக்க செய்து
உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். உங்கள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, சபையோருக்கு அறிவிப்புகள். இப்பொழுதும் ஆலயத்தின் பயன்பாட்டிற்காக நம்முடைய திருச்சபையுடைய 13ஆம் பேராயர் அவர்கள் புதிதாக அச்சிட்டு வெளியிட்டிருக்கிற இந்த சுவிசேஷ லுத்தரன் இந்த ஞானப்பாடல் என்ற புஸ்தகம் 500 ரூபாய்க்கு மத்திய அலுவலகத்திலும் தரங்கம்பாடி சீகன்பால் ஆன்மீக மன்றத்திலும் விற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே சபையார் அனைவரும் நீங்கள் வந்து நேரடியாக சென்று பெற்றுக் கொள்ளலாம், அல்லது உங்கள் சபை குருவை நாடினால் வாங்கி வந்து கொடுப்பார் என்று சபைக்கு அறிவிக்கின்றோம். விரைவிலேயே ஆலயங்கள் திறக்கப்படவும், விரைவிலே நாம் எல்லாரும் ஐக்கியப்படவும், நாம் புதிதாய் ரெனோவேட் செய்திருக்கிற ஆலயத்தில் நீங்கள் எல்லாரும் அமரவும் கர்த்தர் விரைந்து நமக்கு அருள் செய்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.